சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் நிறைய ஃபேமிலி படம், குடும்ப படம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு படம் தயாரித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ வெளிவந்திருக்கிற ஃபேமிலி படம் அப்படிங்கிற படம். ஃபேமிலி படத்தோட கதை என்னன்னா, ஒரு நடுத்தர குடும்பம். ஒரு அப்பா ஒரு ஜிம்மு வச்சு நடத்துகிறாரு. பழைய மிஸ் மெட்ராஸ் அவர். அம்மா வழக்கமான அன்பான ஒரு கண்டிப்பான ஒரு குடும்ப தலைவி. அவருக்கு 3 ஆண்கள் 3 பசங்க. மூத்த பையன் தான் நம்ம விவேக் பிரசன்னா. அவர் வழக்கறிஞராக இருக்கார். 2வது பையன், அதாவது நடுப்பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறதா பொய் சொல்லிக்கிட்டு கால் சென்டரில் வேலை செய்கிறாரு. 3வது பையன் தான் படத்தோட நாயகன் உதய் கார்த்திக். இவர் சினிமா டைரக்டர் ஆகணும்னு அவருக்கு பெரிய ஆசை. ஒரு உதவி டைரக்டராக சில டைரக்டர் வேலை பார்த்துட்டு புதிய படத்தோட இயக்குனர் வாய்ப்பு தேடி அலைகிறாரு. அதில் பல அவமானங்கள் படுறாரு. அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகுது. இது வரைக்கும் கதை பழசு. ஏன்னா ஒரு உதவி இயக்குனர் வாய்ப்பு தேடி அலைவதும் அதற்காக படும் அவமானங்களும் பெரும் வெற்றிகளும் தோல்விகளும் பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படம் அது வித்தியாசப்படுறது எந்த இடத்துலன்னா, சரி இவனுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, பல அவமானங்களை சந்திச்சிட்டான், சினிமாவில் தோற்றுருவானோன்னு பயந்து அவன் அதனால் மனசு வருத்தப்படுவானோ, அதனால் ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவானோன்னு பயந்துக்கிட்டு குடும்பமே சேர்ந்து அவனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வர்றாங்க. ஒரு 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்கலான்னு தீர்மானம் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் 10 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் நகை அடமானம் வச்சு வீட்டு அடமானம் வச்சு ஜிம்மை விற்று இப்படியாக பணம் திரட்டி ஒரு குடும்ப படத்தை எடுக்கிறாங்க. அது குடும்பமே தயாரிப்பாளர், உதய் கார்த்திக் டைரக்டர். இந்த படம் ஜெயிச்சுதா, இவங்களால எடுக்க முடிஞ்சுதா, எடுக்கும்போது அவங்க என்னென்ன சிரமங்களை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதான் இந்த படம். வழக்கமாக சினிமா தேடி அலைகிற ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை சொல்லி நிறைய படங்கள் வந்துட்டதுனால அதில் குடும்பங்கிற ஒரு விஷயத்தை உள்ள நுழைச்சு புதுமையான ஒரு கதையை சொல்ல முயற்சி பண்ணிடுறார் டைரக்டர் செல்வகுமார் திருமாறன். ஒரு புதுமுக டைரக்டர். அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களே கூட வச்சு ஒரு படத்தை உருவாகி இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சினிமா வாய்ப்பு தேடுவதும் அங்கே நடக்கிற விஷயங்களும் தயாரிப்பாளர்கள் பண்ணுகிற பாலிடிக்ஸும் ரொம்ப யதார்த்தமாக படு யதார்த்தமாக உண்மைக்கு மிக நெருக்கமாக இருந்து படம் ஆக்கியிருக்காரு. எங்கே சிக்கல் வருதுன்னா, ஃபேமிலியே படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் இதில் சிக்கல் வருது. ஒரு சினிமா வாய்ப்பு தேடல் அது கிடைக்காத பட்சத்தில் குடும்பம் அவருக்காக படம் தயாரிக்குது அப்படி நேர்கோட்டில் படம் போனால் அது சுவாரஸ்யமாக இருக்காது, ஒரு சினிமாவுக்கான சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காதல், சுபிக்ஷான்னு ஒரு நடிகை, அவங்கள அவர் காதலிக்கிறாரு. கதைப்படி அவங்க மதுரையில் டீச்சராக வேலை பார்க்குற பொண்ணு. அவங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் உரையாடல்கள் அறிமுகமாகறாங்க. அப்புறம் போய் அவர் மதுரைக்கு ஒரு வேலையாக, அதாவது ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போகும்போது அவங்கள வரவழைச்சி பார்க்குறாங்க. ஒரு வாட்ஸ்அப் உரையாடலில், ஒரு ஃபேஸ்புக் உரையாடலில் பேசின ஒரு மதுரைக்கார பொண்ணு அவரை கூட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அவரை கூட்டிகிட்டு ஊரை சுற்றி காட்டுதுங்கிறது எவ்வளோ ஒரு 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 லாஜிக்கே இல்லாத விஷயம். எந்த மதுரை பொண்ணாவது ஃபேஸ்புக்கில் பழகணும்னு வாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு டீச்சர் ஊரை சுற்றி காட்டி அது கல்யாணம் வரைக்கும் அந்த ஒரே நாளில் சாயந்தரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற அளவு வரைக்கும் ஒரு மதுரை பொண்ணு இருக்குங்கிறது எனக்கு யோசிச்சே பார்க்க முடியல. ஆனாலும் ஒரு சினிமாவுக்கான சுவாரஸ்யம் வேணும்ல, காதல் கதையவே ரொம்ப நீட்டி முழக்கிட்டா இந்த மெயின் கதையை சொல்ல முடியாதுங்கிறதுனால நறுக்குன்னு அந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சண்டை காட்சி வேணும்ல, எப்படியும் இவ்வளோ ஒரு உதய காட்சி ஒரு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு சண்டை காட்சி வேண்டாமா? தயாரிப்பாளரே சொல்லியிருப்பார் ஒரு சண்டை காட்சி வச்சு ஒரு கண்ணாச்சின்னு இருப்பார். உடனே அதுக்குன்னு ஒரு மெனக்கேட்டு ஒரு சண்டை காட்சி கதைக்கு சம்மந்தமே இல்லாமல், கதைக்கு தேவையும் இல்லாமல் ஒரு சண்டை காட்சியை வச்சுருக்காங்க. ஸோ எல்லா அம்சங்களும் நிறைந்த படம் அப்படின்னு இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே வெவ்வேறு அம்சங்களை தூவி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டராக ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஜாலியாக காமெடியாக கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போகிற படமாக தான் இந்த ஃபேமிலி படம் அமைஞ்சிருக்கு. நடிச்சிருக்க எல்லாருமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதாவது வழக்கறிஞராக வர்ற விவேக் பிரசன்னா தான் படத்தில் ஒரு மைய தூண் மாதிரி இருக்கிறது. அவர் தான் பல விஷயங்களை சொல்கிறாரு. நம்ம நினைக்கிறத நம்ம தான் சாதிக்கணும், நம்ம கனவுல நம்ம தான் அடையணும். அப்பப்போ பஞ்சு டைலாக்லாம் பேசி ஒரு குடும்பத்துக்கு தலைமை பிள்ளை முதல் பிள்ளை என்ன மாதிரியெல்லாம் ஒரு குடும்பத்தை வழி நடத்தணுங்கிறத ரொம்ப நேர்த்தியாக அவர் பண்ணியிருக்காரு. 2வது பையன் ஜாலியாக அவருக்கு ஒரு பொண்ணு பார்க்க போன இடத்துல ஒரு லவ்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 3வது இவர் உதய கார்த்திக் துணை இயக்குனராக அலையிற அலைச்சல் படுற அவமானங்கள்ட்டு எல்லா விஷயங்களையும் ரொம்ப யதார்த்தமாக அழகாக கொண்டு ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இன்றைக்கி
சமூகத்துக்கு ஒரு கூட்டு குடும்பத்துக்கான விஷயங்களையும் வலியுறுத்தி இந்த படம் வந்திருக்கிறதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் எங்கே வந்து இந்த படம் மைனஸ் ஆகி நிற்குதுன்னா இந்த படம் சொல்ல வர்ற விஷயம். அதாவது ஒரு 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 இளைஞனுக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு பையனுக்கு டைரக்டராக ஆசை வந்தால் அதில் அவன் ஜெயிக்க முடியாமல் போனால் அவனுக்காக குடும்பமே படம் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படம் சொல்லுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ ஒரு குடும்பம் இந்த கதைப்படி இந்த படத்தில் வந்து அவங்க எடுக்கிற படம் வெற்றி பெற்றதுன்னு வச்சுங்களேன். ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் என்ன ஆகும்? கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய பணம். அந்த பணத்தை அவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணுவாங்க? அதனால குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அது எப்போ வந்து குடும்ப படம் எடுக்கலாம்னா அந்த 1 கோடி ரூபாய் பணம் என்பது அவங்களுடைய அடிப்படை தேவைகளை தாண்டி இருக்கணும். அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் தாராளமாக மாமனுக்காகவோ மச்சானுக்காகவோ மகனுக்காகவோ மகளுக்காகவோ யாருக்கு வேணாலும் படம் எடுக்கலாம். ஆனால் நகை அடமானம் வச்சு வீட்டை விற்று ஆஃபீஸை விற்று படம் எடுக்க சொல்லுகிறது இந்த படம். இது வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல். இதை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நமக்காக ஒரு படம் எடுக்க மாட்டாங்களா? அந்த நிலத்தை வைக்கலாமே, இந்த வீட்டை வச்சு படம் எடுக்கலாமே. இன்னைக்கு இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் ஃபேமிலியை நச்சரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு உந்துதலாக அமையும். பார் இந்த படத்தை பாருங்களாம் எப்படி பணம் போட்டிருக்காங்க, ஜெயிச்சு தான் காட்டியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் இருக்குது. ஃபேமிலி படம் எடுக்கலாம், ஃபேமிலியே சேர்ந்து படம் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த படம் எடுக்கிற அளவுக்கு பணம் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கணும், அதிகபட்சமாக இருக்கும். அது போட்ட பணம் வரலன்னா கூட ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஸ்டேஜ் உள்ளவங்க தான் இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடணும். காரணம் என்னென்னா, சினிமா தொழில் என்பது வேறு, மற்ற தொழில் என்பது வேறு. நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க, சரி ஹோட்டல் நடத்த முடியல, நஷ்டமாகிட்டா உங்களுக்கு முழுசு நஷ்டமாகாது. அந்த சேரை விற்றுக்கலாம், டேபிளை விற்றுக்கலாம், ஸ்டவ்வை விற்றுக்கலாம், டேபிளை விற்றுக்கலாம், ஷோகேஸை விற்றுக்கலாம், கடை வாடகைக்கு கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் அதில் பாதி பணமாவது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் எல்லா தொழிலையும் இருக்கு. ஆனால் சினிமா என்பது அப்படி அல்ல. ஒரு படம் தோற்றுவிட்டால் அந்த படத்துக்கு பண்ணின எல்லா செலவும் 0. உங்களுக்கு 1 பைசா ரிட்டர்ன் கிடைக்காது. மேற்கொண்டு தான் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு தியேட்டருக்காரங்கெல்லாம் வந்து அவங்க படத்துக்கு கரண்ட் பில் கூட கட்ட முடியல, காசை கொடுங்கம்பாங்க, போஸ்டர் ஒட்டின காசை கொடுப்பாங்க, பச காய்ச்சின காசை கொடுப்பாங்க. இப்படி தான் இன்றைக்கி சினிமாவோட நிலைமைகள் இருக்கும்போது இந்த படம் அருமையான படம், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் என்றாலும் கூட ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த படம் சொல்லுது, ஒரு தவறான வழிகாட்டுதலை செய்கிறது அப்படிங்கிறதான் இதில் ஒரு விஷயம். நல்லா போய் படத்தை பாருங்கள். நல்லா ஒரு 2-2.5 மணி நேரம் ஜாலியாக காமெடியாக போகிற படம் தான். ஆனால் படம் சொல்கிற விஷயத்த மனசில் ஏற்றிக்காதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். நடிகர்களே, உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.